விக்ரமாதித்தன் கதைகள். நாடு 6 மாதம், காடு 6 மாதம். விக்ரமாதித்தன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு வரம் பெற்றான். இதை கேள்விப்பட்ட மந்திரி பட்டி அம்மனை நினைத்து தவம் இருந்தான். பட்டியின் தவத்தில் மகிழ்ந்த பத்ரகாளி அம்மன், நீ கேட்டபடி வரம் தர விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுக்க வேண்டும் என கூறினாள். உடனே பட்டி விக்ரமாதித்தனிடம் விவரத்தை கூறி அதற்கு சம்மதம் வாங்கினான். பின் கோயிலுக்கு சென்று விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுத்தான். அம்மனும் மனம் மகிழ்ந்து பட்டி கேட்ட வரம் தந்தாள். இதை கேட்டதும் பட்டி சிரித்தான். உடனே அம்மன், ஏன் சிரிக்கிறாய் என்றது. விக்ரமாதித்தனுக்கு இந்திரனும் தேவர்களும் கொடுத்த வரம் 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் மன்னனின் தலை பலிபீடத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவர்களின் வரமே இந்த கதியானால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை எண்ணித்தான் சிரித்தேன். அதற்கு பத்ரகாளி பட்டி, பயப்படாது, உனக்கு தேவையான வரத்தை கேள், தயங்காமல் தருகிறேன். தாயே, விக்ரமாதித்தனை உயிருடன் தாருங்கள். தாங்கள் கொடுத்த வரம் உண்மை என்று நம்புகிறேன். உயிருடன் வந்த விக்ரமாதித்தன், என் ஆயுளோ 1000 வருடங்கள்தான். ஆனால் நீயோ 2000 ஆண்டுகள் வாழ வரம் பெற்றிருக்கிறாய். நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழ இப்போதும் வழியில்லாமல் போய்விட்டதே என்றான். அரசே, வருந்தாதீர்கள், நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழலாம். 1000 ஆண்டுகள் உங்களுக்கு அளித்த வரம், நாட்டிலே 6 மாதங்கள் ஆட்சி செய்யலாம். பின் 6 மாதம் காடுகளில் பொழுதை கழிக்கலாம். அவ்விதம் பார்த்தால் குறிப்பிட்ட கெடு முடிவடைய 2000 ஆண்டுகள் ஆகிவிடும் என்று நல்ல யோசனையை கூறினான் பட்டி.